வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் மோகன்ராஜ். அரசுமுறை பயணமாக இன்று இந்தியா வரும் வெனிசுலா இடைக்கால அதிபர் டெல்சி ரோட்ரிக்ஸ் பிரதமர் திரு நரேந்திர மோடியுடன் இருதரப்பு பேச்சுவார்த்தைகள் நடத்தவுள்ளார். இந்த பேச்சுவார்த்தையின் போது வர்த்தகம், முதலீடு, எரிசக்தி, புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி, சுகாதாரம் மற்றும் மருந்து பொருட்கள் உள்ளிட்ட முக்கிய துறைகளில் இணைந்து செயல்படுவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆராயப்பட உள்ளன. பிரிக்ஸ் அமைப்பின் பேரிடர் அபாய குறைப்பு பணிக்குழுவின் முதலாவது நேரடி தொழில்நுட்ப கூட்டம் ஒடிசா மாநிலம் பூரியில் இன்று தொடங்குகிறது. 3 நாட்கள் நடைபெறும் இக்கூட்டத்தில் பிரேசில், ரஷ்யா, சீனா, தென்னாப்பிரிக்கா, சவுதி அரேபியா, எகிப்து, ஐக்கிய அரபு அமீரகம், எத்தியோப்பியா, ஈரான் மற்றும் இந்தோனேஷியா உட்பட 11 பிரிக்ஸ் உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்கின்றனர். பட்டியலின மக்களின் சமூக பொருளாதாரத்தை மேம்படுத்துவது குறித்து மத்திய சமூக நீதி மற்றும் அதிகாரமளித்தல் துறை அமைச்சர் டாக்டர் வீரேந்திரகுமார் இன்று ஆய்வு மேற்கொள்கிறார். புதுடில்லியில் நடைபெறவுள்ள இந்த ஆய்வுக் கூட்டத்தில் பிரதமரின் பட்டியலின மக்கள் மேம்பாட்டு திட்டத்தின் முன்னேற்றம் குறித்து சம்பந்தப்பட்ட துறை அதிகாரிகளிடம் அவர் கேட்டறிய உள்ளார். புதுச்சேரி வில்லியனூர் மரப்பாலம் மின்பாதையில் பராமரிப்பு பணிகள் மேற்கொள்ள இருப்பதால் இன்று காலை 10 மணி முதல் மாலை 4 மணி வரை சிவகாமி நகர், கம்பன் நகர், மரியாள் நகர், தேவா நகர், தியாகப்பிள்ளை நகர், அன்னை நகர், அபிராமி நகர், ஜெயா நகர், புதுநகர் ஒரு பகுதி, தட்சிணாமூர்த்தி நகர், கமலம் நகர் மற்றும் அதனைச் சுற்றியுள்ள பகுதிகளில் மின்தடை ஏற்படும் என்று மின்துறை அறிவித்துள்ளது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது.